முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய கிழக்கில் அமெரிக்கா இவ்வளவு படைகளை நிறுத்தியும் ஈரான் ஏன் அச்சமடையவில்லை என ட்ரம்ப் ஆச்சரியமடைந்ததாக அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் பேட்டி. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே முக்கிய பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடக்கம். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அறிவிப்பு. சமீபத்திய பேச்சுவார்த்தைகள் ஒரு சிறிய நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது. ஈரான் அதிபர் அறிவிப்பு. பேச்சுவார்த்தைகள் மூலம் ஈரான் பொருளாதார தடைகள் நீக்க வாய்ப்பு. ஈரான் அதிகாரிகள் சூசகம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மத்திய கிழக்கில் அமெரிக்கா இவ்வளவு படைகளை நிறுத்தியும் ஈரான் ஏன் அச்சமடையவில்லை என ட்ரம்ப் ஆச்சரியமடைந்ததாக அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் பேட்டி. அமெரிக்காவின் மத்திய கிழக்கு சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் அளித்த பேட்டியில் ட்ரம்ப் நேரடியாக இந்த கேள்வியை எழுப்பியதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா பிராந்தியத்தில் கடற்படை மற்றும் வான்படை சக்தியை அதிகரித்துள்ள நிலையில் ஈரான் அணு ஆயுத முயற்சிகளை கைவிட தயாராக வர வேண்டும் என்று வாஷிங்டன் எதிர்பார்த்தது. ஆனால் அதற்கு பதிலாக ஈரான் தனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் காட்டாதது அமெரிக்காவை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்காவின் முக்கிய கோரிக்கை மிகவும் தெளிவாக உள்ளது. ஈரான் அணு யுரேனியம் சுத்திகரிப்பை முழுமையாக நிறுத்த வேண்டும். ஜீரோ என்ரிச்மெண்ட் என்பது வாஷிங்டனின் முக்கிய நிபந்தனை. தற்போது ஈரான் 60% வரை யுரேனியம் சுத்திகரித்துள்ளதாக அமெரிக்கா கூறுகிறது. இது ஒரு வாரத்திற்குள் அணு ஆயுத தரமான பொருளை உருவாக்கும் திறன் அளவிற்கு அருகில் இருப்பதாக அமெரிக்கா அச்சமடைகிறது. இதை அமெரிக்கா உலக பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஆபத்தாக பார்க்கிறது. ஆனால் இதற்கு பதிலாக ஈரானின் உயர் தலைவர் அல் கமேனி கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா அனுப்பும் போர்க்கப்பல்கள் ஈரானை பயமுறுத்தாது என்றும் அந்த கப்பல்களை கடலுக்குள் மூழ்கடிக்கக்கூடிய திறன் ஈரானிடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த பல தசாப்தங்களாக அமெரிக்கா ஈரான் அரசை மாற்ற முயன்றும் தோல்வியடைந்துள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் இரு நாடுகளும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பது தெளிவாகிறது. ஜெனீவாவில் நடைபெற்ற மறைமுக அணு பேச்சுவார்த்தைகளிலும் பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை. இருதரப்பும் சில வழிகாட்டும் கொள்கைகளில் ஒப்புக்கொண்டதாக கூறப்பட்டாலும் முக்கியமான விஷயங்களில் இன்னும் பெரிய இடைவெளி உள்ளது. ஈரான் தனது நாட்டிலிருந்து உயர் சுத்திகரிக்கப்பட்ட யுரேனியத்தை அகற்ற மறுத்துள்ளது. சுத்திகரிப்பு அளவை குறைப்பது குறித்து பேச தயாராக இருந்தாலும் முழுமையாக நிறுத்தும் அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்க எந்த நிகழ்வும் இல்லை என்று தெஹ்ரான் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த அரசியல் மற்றும் ராஜதந்திர பதற்றம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளும் அதிகரித்துள்ளன. ஜோர்டானில் உள்ள முக்கிய விமான தளத்தில் 60க்கும் மேற்பட்ட அமெரிக்க தாக்குதல் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. இதில் F-35 ஸ்டெல்த் விமானங்கள், ட்ரோன்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் அடங்கும். இது வழக்கமான எண்ணிக்கையை விட 3 மடங்கு அதிகமாகும். இதனால் ராணுவ நடவடிக்கை எப்போது வேண்டுமானாலும் நடைபெறலாம் என்ற அச்சம் அதிகரித்துள்ளது. மேலும் ஈரானில் ஆட்சி மாற்றம் குறித்து அமெரிக்கா சிந்திக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஈரானின் முன்னாள் அரச குடும்பத்தைச் சேர்ந்த ரெசா பஹலவி அமெரிக்க ஆதரவுடன் மீண்டும் அரசியல் பங்காற்றலாம் என்ற விவாதங்களும் வெளியாகியுள்ளன. ட்ரம்ப் உத்தரவின் பேரில் அவரை சந்தித்ததாக அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆனால் இறுதி முடிவுகள் அனைத்தும் அமெரிக்காவின் கொள்கைகளின் அடிப்படையிலேயே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை தொடர வேண்டுமா அல்லது ராணுவ நடவடிக்கைக்கு செல்ல வேண்டுமா என்பதை தீர்மானிக்க 10 முதல் 15 நாட்கள் காலக்கெடு வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு மேலாக ஈரானின் தலைவர்களை குறிவைக்கும் திட்டங்கள் பற்றிய தகவல்களும் வெளியாகியுள்ளன என்றாலும் அவை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இதற்கு பதிலளித்துள்ள ஈரான், இந்த ராணுவ முன்னேற்றங்களும் கடுமையான அரசியல் மொழிகளும் ஒரு உண்மையான போர் அபாயத்தை உருவாக்குகின்றன என்று எச்சரித்துள்ளன. இப்படியான மோதல் நடந்தால் அது மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கே, உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கே பெரும் அச்சுறுத்தலாக மாறும் என்று ஐக்கிய நாடுகள் அமைப்பில் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே முக்கிய பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடக்கம். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அறிவிப்பு. இந்த வியாழக்கிழமை ஜெனீவா நகரில் அமெரிக்காவுடன் மறைமுக பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று அப்பாஸ் அராக்ஷி அறிவித்துள்ளார். தற்போது இருதரப்பும் சாத்தியமான அணுசக்தி ஒப்பந்தத்திற்கான ஒரு வரைவு கட்டமைப்பை உருவாக்குவதில் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிந்தால் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் பதற்றத்தில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமையும். அராக்ஷி அளித்த பேட்டியில் இந்த சந்திப்புக்கு முன் பல தொழில்நுட்ப மற்றும் அரசியல் தயாரிப்புகள் நடைபெற்று வருவதாகவும் ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை தெளிவுபடுத்தி விரைவில் ஒரு முடிவுக்கு வருவதுதான் தற்போதைய இலக்கு எனவும் கூறினார். நாங்கள் ஜெனீவாவில் மீண்டும் சந்திக்கும் போது அந்த முக்கிய கூறுகளை விவாதித்து ஒரு நல்ல நடைமுறைப்பூர்வமான ஒப்பந்த உரையை உருவாக்க முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதே நேரத்தில் அமெரிக்க அதிகாரிகளும் ஈரான் 48 மணி நேரத்திற்குள் விரிவான முன்மொழிவை சமர்ப்பித்தால் உடனடியாக விரிவான பேச்சுவார்த்தைகளை தொடங்க தயார் என தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் முழுமையான ஒப்பந்தத்திற்கு முன் ஒரு இடைக்கால அணு ஒப்பந்தம் பற்றியும் விவாதிக்க அமெரிக்கா தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் தரப்பிலிருந்து சில சமரச நடவடிக்கைகள் பரிசீலனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதில் உயர் சுத்திகரிக்கப்பட்ட யுரேனியம் இருப்பில் ஒரு பகுதியை வெளிநாட்டுக்கு அனுப்புவது, யுரேனியம் சுத்திகரிப்பு அளவை குறைப்பது,
மேலும் பிராந்திய அளவில் ஒரு கூட்டு அணு சுத்திகரிப்பு அமைப்பை உருவாக்குவது போன்ற திட்டங்கள் அடங்கும். ஆனால் எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் அமைதியான அணு சுத்திகரிப்பு உரிமை என்ற ஈரானின் அடிப்படை உரிமையை சர்வதேச அளவில் அங்கீகரிக்க வேண்டும் என்பதில் தெஹ்ரான் தெளிவாக உள்ளது. இதற்கிடையில் சர்வதேச கண்காணிப்பு அமைப்பான இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியுடனும் ஈரான் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. அணு பொருட்கள் பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை தொடர்பான தொழில்நுட்ப தீர்வுகளை கண்டறிவதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த முயற்சிகள் படிப்படியாக தண்டனை தளர்வுகளுடன் இணைக்கப்பட்ட ஒருகட்டப்படியான ஒப்பந்தத்தின் பகுதியாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பொருளாதார ரீதியாகவும் ஈரான் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. நாட்டின் எண்ணெய் மற்றும் இயற்கை வளங்களின் கட்டுப்பாட்டை எந்த நிலையிலும் இழக்க மாட்டோம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் அமெரிக்க நிறுவனங்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறைகளிலும் பங்கேற்க அனுமதி வழங்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இது எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு வாய்ப்பு உருவாக்கக்கூடும். இந்நிலையில் ராஜதந்திர முயற்சிகள் நடந்து கொண்டிருந்தாலும் பதற்றம் முழுமையாக குறைந்துவிடவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வரையறுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகளையும் பரிசீலித்து வருவதாக கூறியுள்ளார். இது பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் சூழ்நிலையே மேலும் பதற்றமாக மாற்றியுள்ளது. அதாவது ஒருபுறம் பேச்சுவார்த்தை, மறுபுறம் இராணுவ அழுத்தம் என்ற இரட்டை நிலை தற்போது நிலவி வருகிறது. சமீபத்திய பேச்சுவார்த்தைகள் ஒரு சிறிய நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது. ஈரான் அதிபர் அறிவிப்பு. ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெசேஷ்கியான் தெரிவித்ததாவது, அமெரிக்காவுடன் நடைபெற்ற அண்மைய பேச்சுவார்த்தைகள் ஊக்கமளிக்கும் சமிக்ஞைகள் அளித்துள்ளன என்று கூறினார். அதே நேரத்தில் ஈரான் அமைதியை விரும்பினாலும் எந்த சூழ்நிலைக்கும் தயாராக இருப்பதாகவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். சமூக வலைதளமான எக்ஸில் வெளியிட்ட செய்தியில், பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு ஈரான் உறுதியாக உள்ளது என்றும் பேச்சுவார்த்தைகளில் நடைமுறை மற்றும் செயல் வடிவிலான முன்மொழிவுகள் பரிமாறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய நோக்கம் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தண்டனைகளை தளர்த்துவது மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துவது என்பதாகும். கடந்த சில வாரங்களில் 2 முக்கிய சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன. முதல் சுற்று ஓமன் நாட்டில் பிப்ரவரி 6 அன்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2வது சுற்று சுவிட்சர்லாந்து நாட்டில் பிப்ரவரி 17 அன்று நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தைகள் கடந்த ஆண்டு மத்திய கிழக்கில் ஏற்பட்ட மோதல்களுக்கு பிறகு நடைபெறும் முக்கியமான அரசியல் தொடர்புகளாக பார்க்கப்படுகின்றன. அதே நேரத்தில் இந்த நம்பிக்கையான சூழ்நிலைக்குள் கூட எச்சரிக்கை உணர்வு தெஹ்ரானில் நிலவுகிறது. அமெரிக்காவின் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை ஈரான் மிக நெருக்கமாக கவனித்து வருவதாகவும் தேவையான அரசியல், பொருளாதார மற்றும் ராணுவ தயாரிப்புகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஈரான் அதிபர் தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்தால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் குறைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக எண்ணெய் சந்தை, உலக பொருளாதாரம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு ஆகியவற்றில் இது நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் இன்னும் பல சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டியுள்ளது. பேச்சுவார்த்தைகள் மூலம் ஈரான் பொருளாதார தடைகள் நீக்க வாய்ப்பு. ஈரான் அதிகாரிகள் சூசகம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான அணு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே இன்னும் பெரிய கருத்து வேறுபாடு நீடித்து வருகிறது. குறிப்பாக ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தண்டனைகளை எந்த அளவுக்கு, எந்த முறையில் நீக்க வேண்டும் என்பது தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே தெளிவான ஒற்றுமை இன்னும் உருவாகவில்லை என்று மூத்த ஈரானிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த தகவலை ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இருப்பினும் இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு நடுவிலும் பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மார்ச் மாத தொடக்கத்தில் புதிய சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் தரப்பிலிருந்து சில சமரச நடவடிக்கைகள் பரிசீலனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது உயர் சுத்திகரிக்கப்பட்ட யுரேனியம் இருப்பில் ஒரு பகுதியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது, யுரேனியம் சுத்திகரிப்பு அளவை குறைப்பது, மேலும் பிராந்திய அளவில் அணு சுத்திகரிப்பிற்கான கூட்டமைப்பை உருவாக்குவது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் அமைதியான அணு சுத்திகரிப்பு உரிமை என்ற ஈரானின் அடிப்படை உரிமையை சர்வதேச அளவில் அங்கீகரிக்க வேண்டும் என்பதில் தெஹ்ரான் உறுதியாக உள்ளது. மேலும் ஈரானின் உயர் சுத்திகரிக்கப்பட்ட யுரேனியம் இருப்பு குறித்து உலக நாடுகள் வெளியிடும் கவலைகளை தீர்க்க தொழில்நுட்ப ரீதியான பல்வேறு தீர்வுகளையும் ஈரான் ஆய்வு செய்து வருகிறது. இந்த முயற்சிகள் அணு திட்டம் முழுமையாக அமைதியான நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என்பதை நிரூபிப்பதற்கான முயற்சியாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஈரான் தனது முக்கியமான இயற்கை வளங்களான எண்ணெய் மற்றும் தாது வளங்களின் கட்டுப்பாட்டை எந்த சூழ்நிலையிலும் இழக்க மாட்டோம் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. ஆனால் குறிப்பிட்ட ஒப்பந்த கட்டமைப்புகளின் கீழ் அமெரிக்க நிறுவனங்கள் ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பங்கேற்க அனுமதி வழங்கப்படலாம் என்ற சாத்தியமும் உள்ளது. இந்த சூழ்நிலையில் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி சமீபத்தில் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அமைப்பின் இயக்குநர் ரஃபேல் குரோசியுடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த உரையாடலில் அமெரிக்காவுடன் நடைபெற்று வரும் மறைமுக பேச்சுவார்த்தைகளின் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. நீடித்த மற்றும் நிலையான ஒப்பந்தத்தை அடைய தொடர்ச்சியான உரையாடலும் கட்டமைப்பான அணுகுமுறையும் மிகவும் அவசியம் என்பதை இருதரப்பும் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதே நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வரையறுக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கைகளை பரிசீலித்து வருவதாக கூறியிருப்பது பேச்சுவார்த்தைகளின் பின்னணியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. அதாவது ஒருபுறம் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் நடைபெற,
மறுபுறம் ராணுவ அழுத்தமும் நீடித்து வருகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான உறவு தற்போது ஒரு மிக முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. தடைகள் நீக்கம், அணு கட்டுப்பாடுகள், சுத்திகரிப்பு அளவுகள் போன்ற முக்கியமான விஷயங்களில் இன்னும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையை தொடரும் மனப்பாங்குடன் உள்ளன. அடுத்த 2 முதல் 3 நாட்களில் ஈரான் தனது எதிர் முன்மொழிவு வரைவை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வரைவு ஈரானின் அணு திட்டம் சுத்திகரிப்பை உள்ளடக்கியிருந்தாலும் அது முழுமையாக அமைதியான நோக்கங்களுக்காக மட்டுமே இருக்கும் என்பதை உறுதி செய்யும் வகையில் இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.